பீரோவில் இருக்கிற கண்ணாடியை தூக்கி பார்த்துட்டு பின்னாடி நான் தெரியறேனான்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தான் சார். அது தூக்கி பார்க்கும் போதே பீரோ கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சி கீழே கொட்டிடுச்சு. புதுசாக ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோன்னா அதை உடச்சி அது உள்ளே இருக்கிற மேக்னெட் எடுப்பான். சைக்கிள் புதுசாக வாங்கி கொடுத்தா சைக்கிள் டயரை கழட்டிடுவான். டயரை கழட்டிட்டு அந்த குச்சி வச்சு ஓட்டிட்டு போவான் சார். அதை விட இது ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு நினச்சாவே பயமாக இருக்குது சார். அவனை பாருங்களேன், இந்த ஜென்டில்மேனை பார்த்தா பேசுறீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஏன்னா நான் மட்டும் சிரிப்பு சிரிக்கிறேன், அவன் சிரிக்க நீ பார்க்கறதானே போற. என்னெல்லாமோ சொல்றாங்க உண்மையா? ஒரு பொருளை உடச்சிட்டு அதை உடச்சிட்டு ரீக்ரியேட் பண்ணுவேன் சார். அப்புறமா சார் பீரோ கண்ணாடி. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, நம்மளை எந்த தலைப்புக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு என்னை கேட்டான். இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்லலாம் வந்து பசங்களெல்லாம் என்ன எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்ற தலைப்புக்கு தான்ப்பா நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா அவனே கேளுங்க. என்னடா சொன்ன? நீங்கள் எந்த தலைப்புக்கு கூப்பிட்டுக்கூடாது சார். ஏன்டா என்னடா வேற என்ன டாபிக் கூப்பிட்டுருக்கணும்? இந்த சம்மரில் பேரண்ட்ஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த தலைப்பை எங்களை கூப்பிட்டுருக்கணும் சார். தப்பாக கூப்பிட்டீங்க சார்.